அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களினுடைய மரியாதையையும் அவமரியாதையும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களும் அவர்களுடைய ஷெய்கான ஷம்சுத்தீன் தபரிஷ் நாயகம் அன்னவர்களும் ஒரு விடத்தம் சந்தித்து கொண்டார்கள். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அவர்களுடைய ஷெய்கை தன்னுடைய வீட்டிற்கு சாப்பாட்டிற்கு வருமாறு அழைக்கின்றார்கள். அவர்களும் வருகின்றார்கள். இப்பொழுது வந்து இரவு வேளை சாப்பிடுவதற்காக வேண்டி இருக்கின்ற வேளையிலே ஷேக் நாயகம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், ரூமியே, எனக்கு குடிப்பதற்கு மதுபானம் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது ஷம்சுத்தீன் தபரிஷ் நாயகத்திடத்தில் ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய சீடர்களை அனுப்பி நீங்கள் இதை கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில், இதை வாங்கிட்டு வர சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில், என்னுடைய சீடர்களிடத்தில் நான் மரியாதை இழப்பதா என்று கேட்டார்கள் ஷேக் நாயகம் அன்னவர்கள். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், ரூமியே, நீங்களே போய் அதை வாங்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. அப்பொழுது ரூமி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் சரி வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அந்த மதுபானத்தை வாங்குவதற்காக வேண்டி மேலங்கியை போட்டுக்கொண்டு அந்த கடை தெருவில் செல்லுகின்றார்கள். இப்பொழுது கடை தெருவில் செல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த மதுபான கடைக்கு போவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்னே தொடர்ந்து சென்றார்கள் மக்கள். அப்பொழுது அந்த மதுபானத்தை வாங்கி கொண்டு அப்படியே வருகின்றார்கள் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள். இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள், இவர்கள் பள்ளியில் கடமை புரியும் ஆலிமாக இருந்தார்கள், தொழுகை நடத்துகின்றவர்களாக இருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கள், இவர்கள் கடமை நடத்துகின்ற பள்ளி வந்ததும் இவர்களுடைய அங்கியை கலட்டிவிட்டு, அவர்கள் போர்த்தி கொண்டிருந்த போர்வையை கலட்டிவிட்டு மக்களிடத்தில் கூச்சலிட ஆரம்பிக்கின்றார்கள் பின்தொடர்ந்த மக்கள். இப்பொழுது இவர்களை ஏசப்படுகின்றது, இவர்களின் முகத்தில் எச்சில்கள் போட்டு அவர்களை நாசப்படுத்தப்படுகின்றது, கொலை செய்கின்ற அளவு வரைக்குமே செல்லுகின்றார்கள். இப்படி சேதப்பட்டதன் பிறகு அந்த இடத்திற்கு ஷேக் நாயகம் அன்னவர்கள் வருகின்றார்கள், ஷம்சுத்தீன் தபரிஷ் நாயகம் அன்னவர்கள் வருகின்றார்கள். நீங்கள் எல்லாம் அவர்கள் கொண்டு வந்தது வினாக்கிரி, அதில் மதுபானம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அதில் இருக்கின்ற வினாக்கிரியை ஒவ்வொருத்தருடைய கைகளுக்கும் கொடுக்கப்படுகின்றது. அப்படி கொடுக்கப்பட்ட பொழுது அதை உணர்ந்து கொண்டு இவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு, இவர்களுடைய முறைதாக இருந்த மக்கள் இவர்களுக்கு ஏசினார்கள். இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டு இவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்திலிருந்து செல்லுகின்றார்கள். அப்பொழுது ஷேக் நாயகம் அன்னவர்கள் கதைக்கின்றார்கள், நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களே இந்த மக்களுடைய மரியாதை, நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களே இந்த மக்களுடைய திருப்தி, இவர்களுடைய திருப்தியை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? இதுதான் ஒரு மாயை. ஒரு நொடியில் இருக்கும், இன்னொரு நொடியில் இல்லாமல் போகும். நிரந்தரமாக உங்களை பொருந்து கொள்ளுகின்ற அல்லாஹ்வினுடைய பொருத்தத்துக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழுங்கள். மக்களுடைய பொருத்தத்துக்காக வேண்டி நீங்கள் வாழ வேண்டாம் என்று ஷம்சுத்தீன் தபரிஷ் நாயகம் அன்னவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தில் அவர்கள் முக்கியமான விடயத்தை எங்களுக்கு வழிநடத்தி தந்தார்கள். அன்புக்கினியவர்களே, அருமையானவர்களே, இந்த விடயத்தில் நாம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், மக்களுடைய திருப்திக்காக வாழுகின்ற நாம் அது ஒரு மாயை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான திருப்தி அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய திருப்தி, அந்த திருப்தியை அடைவதற்காக வேண்டி நாம் வாழ வேண்டும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.